ஹாய் வணக்கம். தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தாளிக்கும் போது இதை ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ நச்சு வச்சுருக்கிறோம்ல, பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பின்னால் தேவைப்பட்டதுன்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மசாலா பொடியெலாம் போடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போடுறதுனால தக்காளி குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளி நல்லா மசிய வெந்துடும். அப்படின்னா அதில் உள்ள தக்காளியோட ஸ்மெல்லு, அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு அல்லது மத்து வச்சு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போது ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.